சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் வந்து அருவருக்கத்தக்கது, அநாகரிகமானது. இது வந்து திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை. அது ஒரு மேன்மை மிக்க, மாண்புமிக்க, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அவை. அங்கே போயிட்டு கையை காட்டி பேசுகிறது, அவரை போயிட்டு அப்பா, அதெல்லாம் வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதை காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக அது ஏற்கனவே கண்டிச்சிருக்கேன், சரியாக வரலை. சன் நியூஸ் வாயிலாக அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நாகரிகம் கிடையாது. ஏங்க அவருடைய வரலாற்றை யாரெல்லாம் முறியடிக்க முடியுமா? இன்றைக்கி சட்டமன்ற வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு, நான் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தேன், காங்கிரஸ் பேர் இயக்க தலைவராக இருக்கேன். அவர் தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு வந்து பணியாற்றுற மாதிரி எந்த முதலமைச்சரும் கிடையாதுன்ற ஒரு டேட்டா பேஸ் சொல்லுது. அவர் டிஸ்ட்ரிக்ட் டூர் போன மாதிரி யாரும் போகலன்னு சொல்லுது. அவருடைய திட்டங்கள் இன்றைக்கி ஆட்சி மாறி இருக்கலாம், அவருடைய திட்டம் தானே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கு, அவருடைய திட்டம் தானே நடைமுறைப்படுத்துகிறாங்க. அவருடைய திட்டத்தை தவிர வேறு ஏதாவது ஒன்று ரெண்டு செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது புதுமை பெண் திட்டமாகட்டும், தவப்புதல்வன் திட்டமாகட்டும், நான் முதல்வன் ஆகட்டும், இன்னுயிர் காப்போம் 48 ஆகட்டும், எண்ணும் எழுத்தமாகட்டும், மக்களை தேடி மருத்துவமாகட்டும், இல்லம் தேடி கல்வி ஆகட்டும், எவ்வளோ திட்டங்கள், கலைஞர் உரிமை தொகையாகட்டும், இதுமாரி பல்வேறு காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம்லாம் எந்த தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுக்கல. இன்றைக்கி உலகத்திலே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர். ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம். 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்ற வின்சென்ட் சர்ச்சில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதனால் வின்சென்ட் சர்ச்சில் வந்து வரலாற்றை வந்து மறைக்க முடியுமா? அதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய வரலாற்றை யாரும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இன்றைக்கி ஏன் வாக்களிக்கலன்னு எல்லாம் அழுதுட்டு இருக்கிறதுலாம் எனக்கு தெரியும். எங்கள் சொந்தக்கார பிள்ளைங்களே தெரியாமல் போயிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சொல்லிச்சுன்னு போட்டாங்க. இப்போ கதறி அழுதுட்டு இருக்காங்க என்கிட்ட வந்து, தவறாக பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து மாற்ற முடியாதது. இதில் இருந்து எல்லோருக்கும் நாகரிகமான அரசியல், நாகரிகமான ஆட்சி நடத்துறது தான் வரவேற்பு தகுந்தது. இப்படி வந்து அநாகரிகமாக கொச்சைப்படுத்தி பேசுவது, புண்படுத்துவதெல்லாம் தவிர்க்க வேண்டியது நல்லது என்று நான் சொல்கிறேன். இல்லை, இன்னும் மரண ஓலங்கள் அடங்கவில்லை, உயிர் பலிகள் அடங்கவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்புனா பெண்களுக்கு பாதுகாப்பு முழுமையாக கொடுத்துட்டாங்களா? இளம் குழந்தைகள் இன்று வன்புணர்வுக்கு ஆளாகலையா? மரணங்கள் அடையவில்லையா? கொலைகள் நடக்கவில்லையா? இதை தான் சரி பண்ணணுன்றேன். இதை சரி பண்ணாமல் பிறரை போய் புண்படுத்துறது எந்த விதத்தில் சரி? அந்த விஷயத்தில் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. குறள் எண் 799 தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சம்பவம் 1.5 மாதமாக நான் தொடர்ந்து படிக்கிற ஒரே ஒரு குறள் 799. அதை நீங்கள் எடுத்து பார்த்து என்னான்றதை சொல்லுங்கள். இல்லை, இது கூட்டணி கட்சி நான் கடுமையாக கண்டிக்கிறேன். கூட்டணி கட்சியில் இருக்கிற தோழர்களும், கம்யூனிஸ்டுகளும், விடுதலை சிறுத்தைகளும் அவங்களும் கண்டிக்கிறாங்க சில இடங்களில். இன்னும் வலிமையாக வந்து பழைய நட்பை நாம் மறக்காமல் நாம் அந்த விதத்தில் சரியாக நிற்கணுன்றது தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயக கடமையை நாம் மாற்ற வேண்டும். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மரண ஓலங்கள் இருக்காது, வன்புணர்வு இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இந்த அம்மோனியா பிரச்சனை எப்படி நடந்தது? இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டும், பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டும், சுற்றுச்சூழல் துறை என்ன செஞ்சுருக்கணும்? பீரியாடிக்கெல்லாம் மாதம் வந்து இன்ஸ்பெக்ஷன் போகணும். அப்போலாம் இன்ஸ்பெக்ஷன் போனாங்களா அவங்க? இது மாதிரிலாம் இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தால் இந்த மரண ஓலங்கள் கேட்டிருக்கோமா? இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கோமா? ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் சாரி, இப்போ தான் வந்திருக்கோம், தவறு நடந்து போச்சு, இனிமேல் வராது, நாங்கள் பீரியாடிக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போவோம், அதை உறுதிப்படுத்துவோம் பாதுகாப்பை எல்லா தொழிற்சாலையிலையும் அப்படின்னு சொல்லணும். சொல்லவே இல்லையே இது வரைக்கும். அதெல்லாம் தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். அப்போ இதுக்கு கூட காங்கிரஸ் பேர் இயக்க தலைவர் குரல் கொடுக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி சரியாது?